ஹாய் கைஸ், வெல்கம் டு Zeroo&One. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா WordPress எப்படி லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை என்னென்னா Xampp சர்வர் அண்டு WordPressஸை வந்து நம்ம அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். WordPress டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா WordPress வந்துடும். ஸோ இப்போது அவைலபிள் வெர்ஷன் வந்து 6.4.2 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா Xampp வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ அதோட அவைலபிள் வெர்ஷன் வந்து 8.2.12 இது இப்போ கரண்ட் வெர்ஷன். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ Xampp டவுன்லோட் ஆனதும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க WordPress ஃபைலை Xamppல நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Xampp ரன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி என்னோடய டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Xampp ரன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு WordPress ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்களோட Xampp ஃபைல் எங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிட்டு Xampp ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே Xampp ஹெச்டிடாக்ஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டர் பேர் என்னென்னா வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ண WordPress ஃபைலை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். நம்ம இன்னொரு வேலை இருக்குது. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்த Xampp ஃபைலை வந்து இப்போது ரன் பண்ண போகிறோம். Xampp கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அப்பாச்சி சர்வரையும் MySQL சர்வரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு MySQL டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா localhost /PHP MyAdmin. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அதோட டேட்டாபேஸ் நேம் என்ன நம்ம கொடுக்க போகிறோன்னா வேர்டு அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர்டுன்னு கொடுத்த நம்ம டேட்டாபேஸ் ஒன்று இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நாம் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இப்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ localhost /word. வேர்டுங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்க ஃபோல்டர் நேம். அதில் என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோல்டர் நேம் தான் நம்ம இங்கே கொடுத்து ரன் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு செட்டப், இனிஷியல் செட்டப் வந்து WordPressல எப்படி செட்டப் பண்ணுறது காட்டுறோம். நாம் இங்கிலீஷில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே லெட்ஸ் கோ டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம்லாம் கேட்கும். அதை நம்ம எப்படி கொடுக்கலான்னு காட்டுறோம். ஸோ இப்போ நாம் இனிஷியல் செட்டப்பாக டேட்டாபேஸ் நேம் இருக்குது. டேட்டாபேஸ் நேம் என்ன கொடுக்குறோன்னா இங்கே வேர்டு, அதான் டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேர்டுங்கிறத இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூசர் நேம் நாம் ரூட்னு கொடுத்துக்கலாம். ரூட், பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்க வேணாம். டேட்டாபேஸ் ஹோஸ்ட் நேம் லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணிடலாம். ரன் த இன்ஸ்டாலேஷன் கேட்கும். ரன் த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டா ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சைட் டைட்டில் கேட்கும். சைட் டைட்டில் நம்ம சாம்பிள்னு கொடுத்துக்கலாம். சாம்பிள்னு கொடுத்துட்டு யூசர் நேம் admin, பாஸ்வேர்டு admin @123, கன்ஃபார்ம் வேக்னஸ் கொடுத்துட்டு இமெயில் ஒன்று கேட்கும். இமெயில் நாம் 0&1.01
gmail.com இது நம்ம இமெயில். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். லாகின் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம். admin@123 ஜஸ்ட் லாகின் கொடுத்துட்டா நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கான லோக்கல் ஒர்க் பண்ணுற சைட் இதில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ இதில் அடுத்து எப்படி ஒர்க் பண்ணலாம், இதுக்கான தீம்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, பிளகின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.